வந்து நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். இது வந்து சிக்கனை வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்த்துடலாம். சிக்கன் 1/2 kg வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஒரு 2 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, மசாலா ஜாஸ்தி வேணும் கம்மி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரகம், மிளகு, சோம்பு, அன்னாசிப்பூ, அப்புறம் கல்பாசி, பட்டை, லவங்கம், இதை தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து இதோட இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, இதுவும் சேர்த்து நம்ம இது எல்லாத்தையுமே ஒட்டுக்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சிக்கன் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நான் எப்போவுமே கொத்தமல்லி தழை இந்த டைமில் ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த எண்ணெயில் வந்து அது ஃப்ரை ஆகும்போது அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். இறக்கும்போது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது கூட தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போது இஞ்சி பூண்டு பட்டை லவங்கமெல்லாம் அரைச்சிங்க இல்லையா, அதோட கடலைப்பருப்பு தேங்காய் வச்சு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை கூட சேர்த்துனிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த பட்டை லவங்கம் சோம்பு அதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் நறுக்கி வச்ச பொட்டேட்டோ, சிக்கனை, இதில் வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பெப்பரு இதெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாமே காரம், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறிக்கிட்டுக்கோங்க. இந்த பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிற சமயத்துலேயே அதுவும் வெந்துடும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம்லாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தண்ணி கொஞ்சமாக, ஜாஸ்தி வேணாம், ஏன்னா இந்த குழம்பு வைக்க போகிறது இல்லை, நம்ம ட்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிடணும். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஓரமெல்லாம் பாருங்கள், அந்த எண்ணெய் கசிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ரசத்துக்கு இல்லை சாம்பாருக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.